சார், வரக்கூடிய சனி பயிற்சி துலாம் ராசிக்கு ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன? இந்த துளாராசிக்காரங்களுக்கு பார்க்கும்பொழுது இவ்வளோ நாள் சனி பகவான் அவங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல சஞ்சரிச்சிருந்தார். பொதுவாகவே 5ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்கும் போது மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். எந்த விஷயத்திலும் முடிவெடுக்க தயங்கக்கூடிய சூழல் நிலை, இதுவே முடிவெடுக்க முடியாத சூழல், எண்ணங்கள் சுழற்சிகள், மனசு எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழல். அதே நேரத்தில் குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உடல்நிலையில பாதிப்பு, குழந்தைகள் நட்பு வட்டத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள், அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் போனால் அவங்களால தேவையற்ற வீண் பிரச்சனைகள் வரும். இந்த மாதிரி விஷயங்கள், பூர்வீக சொத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றது, அதே நேரத்தில் ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களா இருந்தால் அதில் மிகப்பெரிய நஷ்டங்கள் வர்றது. இந்த மாதிரியான காலகட்டமாக இருக்கிறதால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, திருமணமானவங்க தன்னுடைய மாமியாருக்கும் திருமணமாகாதவங்க தன்னுடைய சொந்த அத்தை இருப்பாங்க, ஓகேங்களா, அவங்களுக்கும் ஒரு வெள்ளிக்கிழமையில பட்டுப்புடவை வாங்கி கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குறது நல்லது. ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு பட்சம் நார்மலாக ஒரு புடவை வாங்கி கொடுத்து அவங்கக்கிட்ட வெத்தலை, பாக்கு, பழம், ஸ்வீட் இந்த மாதிரிலாம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குறது நல்லது. சார், வரக்கூடிய சனி பயிற்சி துலாம் ராசிக்கு ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன? இந்த துளாராசிக்காரங்களுக்கு பார்க்கும்பொழுது இவ்வளோ நாள் சனி பகவான் அவங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல சஞ்சரிச்சிருந்தார். பொதுவாகவே 5ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்கும் போது மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். எந்த விஷயத்திலும் முடிவெடுக்க தயங்கக்கூடிய சூழல் நிலை, இதுவே முடிவெடுக்க முடியாத சூழல், எண்ணங்கள் சுழற்சிகள், மனசில் எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழல். அதே நேரத்தில் குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உடல்நிலையில பாதிப்பு, குழந்தைகள் நட்பு வட்டத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள், அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் போனால் அவங்களால தேவையற்ற வீண் பிரச்சனைகள் வரும். இந்த மாதிரி விஷயங்கள், பூர்வீக சொத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றது, அதே நேரத்தில் ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களா இருந்தால் அதில் மிகப்பெரிய நஷ்டங்கள் வர்றது. இந்த மாதிரியான காலகட்டமாக இருக்கிறதால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. காதல் போன்ற விஷயங்களில் தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த சனி பகவான் 5ஆம் இடத்துலேருந்து விலகி 6ஆம் இடத்துக்கு போனால் இதுவரை இருந்த இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சரியாகக்கூடிய சூழல் ஏற்படும். இருப்பினும் 6ஆம் இடத்துல சனி பகவான் வர்றது நல்லது சொன்னால் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இந்த துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே ஒரு நல்ல மாற்றம், முன்னேற்றம், எடுக்கும் முயற்சிகளும் மிகப்பெரிய வெற்றிகள், வழக்கு விஷயங்கள்லாம் சாதகமாகிறது, பொருளாதாரங்கள் மிகப்பெரிய உயர்வுகள், பெரும் பதவிகள் கிடைக்கிறது, முக்கிய பிரமுக நட்பு இருக்கு, அதன் மூலம் மிகப்பெரிய ஆதாயம் இருக்கிறது. இந்த மாதிரி எல்லா வகையிலுமே ஒரு மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த துளாராசிக்காரர்களுக்கு. அதே எதிரிகள் எல்லாம் வெல்லக்கூடிய ஆற்றல் எல்லாம் ஏற்படும் உங்களுக்கு. இது வரைக்கும் வெளியவே தெரியாத ஒருத்தர் திடீர்னு பிரபலமாகக்கூடிய சூழல். இப்போ நீங்க பார்த்துருக்கலாம், ஒரு பொண்ணு இவங்க ஒரு சாதாரணமா அந்த ஏதோ ஒரு இதுல அது சினிமாவில் நடிக்கக்கூடிய சூழல்லாம் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி திடீர் பிரபலம் ஆகுறாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். எடுக்கும் முயற்சி எல்லா வகையிலும் மிகப்பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய காலகட்டமா இந்த துளாராசி இருக்கு. ஏன்னா குரு பகவானும் 9ல் இருக்காரு, கேது பகவான் 11ல் இருக்காரு, ராகு மட்டும்தான் 5, ராகு 5 இருக்காங்க, பெரிய அளவு நெகட்டிவ் இல்லை. அதனால ஒரு சூப்பரான டைம் இந்த துளாராசிக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்றதுக்கான சொல்லலாம். அதே நேரத்தில் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள், முன்னேற்றங்கள் வரும். புதிய வியாபார முயற்சிகளுக்கு கைகூடும். அதே தன்னுடைய வியாபாரத்திலேயே பல இடத்துல நிறுவுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. உத்தியோகத்திற்கு பதவி உயர் கிடைக்கிறது, ஊதியம் கிடைக்கிறது, அவங்களுடைய அலுவலகத்தில் பிரபலமான மனிதராக மாற முடியும். இவங்க செய்யற சின்ன விஷயங்களோட மற்றவர்களால் பாராட்டக்கூடிய சூழல், அந்த மாதிரி ஒரு அற்புதமான காலகட்டமா இவங்களுக்கு இருக்க போதுங்க. அதே நேரத்தில் மாணவர்களுக்கு அப்படின்னு பார்த்தா கல்வியில மிகப்பெரிய மேன்மைகள், நல்ல மதிப்பெண் எடுக்கிறது, விளையாட்டுத்துறையில் சாதிக்கிறது, மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய சூழல், அந்த மாதிரியான ஒரு சூப்பரான டைமா இருக்குது. கலைத்துறையினருக்கு அப்படி பார்த்தா இவங்களுக்கு தற்போது என்ன வாய்ப்புகள் அதை சரியா பயன்படுத்திக்குவாங்க. அதன் மூலம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வரும். நிறைய வாய்ப்புகள் தேடி சம்பள விதம் மிகப்பெரிய அளவில் உயரக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க. அதே நேரத்தில் அரசியல்வாதிகளுக்கு அப்படின்னு பார்க்கும்போது தலைமைக்கும் இவங்களுக்கும் ஒரு நெருக்கம் அதிகம். தலைமை இவங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. இந்த இப்போ எலெக்ஷன் அந்த மாதிரிலாம் வருது இல்லையா, அதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம், மக்களுடைய மிகப்பெரிய செல்வாக்கை பெறக்கூடிய காலகட்டமாக, ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்க போகுது. சார், இப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் 2025 திருக்கணி ரீதியாக சனி பயிற்சி தொடங்கியிருக்கு அப்படின்ற மாதிரி. இப்போ 2026 சனி பயிற்சி அப்படின்ற மாதிரி தொடங்கியிருக்கு. அது என்ன சார் அர்த்தம்? அதுக்கு என்ன வேறுபாடு? பொதுவாகவே பார்த்தோம்னா சனி பயிற்சி அப்படின்றது 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும். சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசி கடக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 வருஷம். ஏன் அப்படின்னா
அவர் வந்து பூமியிலிருந்து மிக தொலைவில் கிரகம் இருக்கிறதுனால ஒரு ராசியும் கடக்கிறதுக்கு எடுத்துக்கூடிய காலகட்டம் இருக்கு. அதனாலதான் அவரை நம்ம மந்தன் அந்த மாதிரிலாம் சொல்றோம். மந்தன்னா நிதானமானவர் அப்படின்ற மாதிரி. இப்போ பார்த்தோம்னா ஒரு ரீசெண்டா ஒரு சில நேரங்கள் இப்போ மட்டும் இதுக்கு முன்னாடி வந்து இந்த கொரோனா காலத்துல சனி பயிற்சியில கொஞ்சம் டிலே வந்தது. எப்படின்னா பஞ்சாங்கம் ரீதியா 2 வகையான சனி பயிற்சி இருக்குங்க. ஒன்று வாக்கிய பஞ்சாங்கம், இன்னொன்று திருக்கணித பஞ்சாங்கம். வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்றது என்னன்னா, அந்த காலத்துல ரிஷிகள் முனிவர்கள் அவங்க வந்து வாக்கியத்துல பாடல்களா, இப்போ கிரகநிலை வந்து இந்த வருடத்துல கிரகநிலை இந்த மாதிரி இருக்கும்ட்டு ஒரு பாடல்களா ஒரு கணிதத்தை எழுதி வச்சாங்க. அதை பேஸ் பண்ணி வர்றது வந்து வாக்கிய பஞ்சாங்கம். அதை வந்து கோவில்கள்ல பாரம்பரியமா பயன்படுத்திட்டு வர்றதுனால அது கோவில்ல இப்போ திருநள்ளாறுல நடக்கிற சனிப்பெயர்ச்சி எல்லாமே மற்ற கோயில்கள்ல திருக்கொள்ளிக்காடு இதெல்லாமே சனிப்பெயர்ச்சி நடத்தினாங்கன்னா அவங்க பஞ்சாங்கப்படி வாக்கிய பஞ்சாங்கப்படியான சனிப்பெயர்ச்சியை தான் அவங்க எடுத்துக்குவாங்க. திருக்கணிதம் அப்படின்னா என்னன்னா, அதாவது வந்து சயின்டிபிக்கா, அதாவது வந்து அந்த காலத்துல கோள்களை வந்து இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கணித முறையை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் கண்களால் பார்த்து, ஓகேவா, கண்களால் ஒரு டெலஸ்கோப் இந்த மாதிரி சயின்டிஃபிக்காக அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிரக நிலையும் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கால்குலேஷனை கொண்டு வந்து அதன் மூலம் கொண்டு வந்தது தான் திருக்கணிதம். இது வந்து திருத்தப்பட்ட கணிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருஷ்டியால், அதாவது கண்களால் பார்த்து திருத்தப்பட்ட கணிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து திருக்கணித முறை. ஸோ இப்போ பார்த்தோம்னா சனிப்பெயர்ச்சி அப்படின்றது வந்து ஏற்கனவே நடந்துடுச்சா இல்லை இப்போதான் நடக்க போதான்னு நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும். நீங்க கோவில்ல இந்த பஞ்சாங்கத்தை பயன்படுத்தினாலும் நம்ம பலன்கள் வச்சு பார்க்கும் பொழுது திருக்கணிதம் படியான பலன்கள் வந்து ரொம்ப துல்லியமா இருக்கும். வாக்கியப்படியாம நடக்காதுன்னு நான் சொல்ல வரல, ஆனா வாக்கிய பஞ்சாங்கம் படியும் இருக்கும், ஆனா துல்லியமா. இப்ப பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் அப்படி, அதுக்கு ப்ரூஃப் என்னன்னா, இப்ப திருப்பரங்குன்றம் அப்படின்றது வந்து மீனராசி, மதுரைன்றது வந்து மீனராசி, மதுரை மீனாட்சி அது அப்படின்றது மீனராசி. ஓகேங்களா? திருப்பரங்குன்றமும் மதுரை பக்கத்துல இருக்குது, அது மீனராசி. இப்போ திருப்பரங்குன்றத்துல கரெக்டா ஒரு 1.5 years முன்னாடி வந்து ஜனவரியில 2025 பிரச்சனை ஆரம்பிச்சது. ஏன்னா சனி பகவான் ஒரு ராசிக்கு வர்றதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி அதற்குரிய பலன்களை தருவார். அதன்படி பார்க்கும் பொழுது மார்ச் மாதம் சனி பயிற்சி, ஆனால் ஜனவரி மாசத்துல இருந்தே திருப்பரங்குன்றம் பிரச்சனை அதிகமாகி அதன் மூலம் சில பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. அப்போ சனி அங்க வந்துட்டதுனாலதான் திருப்பரங்குன்றத்துல அந்த பிரச்சனை உருவாச்சு. ஸோ இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில மீனராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, மீனராசிக்காரங்களை போய் கேட்டுன்னு வச்சா தலைவலி அதிகமா இருக்கு, மனக்குழப்பம் அதிகமா இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா ஆமான்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஜென்மச்சனி நடந்துட்டு இருக்கு. ஸோ அதை வச்சு பார்க்கும் பொழுது திருக்கணித ரீதியான பலன்கள் மிகவும் அக்யூரசி கொடுக்கும். அதற்காக நம்ம வாக்கியத்தை நம்ம ஒதுக்கிட முடியாது, ஏன்னா அது பாரம்பரியமாக பயன்படுத்துறதுனால. இப்போ நடக்கிற சனிப்பெயர்ச்சி வந்து திருநள்ளாறுல நடக்கிற சனிப்பெயர்ச்சி இந்த வருடம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி நடக்குதுங்க. இது வந்து வாக்கிய ரீதியான சனிப்பெயர்ச்சி. சரி சார், இப்போ வருடங்களை பற்றி நிறைய பயிற்சிகள் நிறைய வருதுன்னு தெரியும், ஆனா முக்கியமா இந்த சனிப்பெயர்ச்சி மட்டும் அதிகமாக எதிர்பார்த்து பார்க்குறோம். அதாவது ஆக்சுவலி வந்து ஒவ்வொரு கிரக பெயர்ச்சியும் எதிர்பார்ப்புகள் உண்டு. எப்படின்னு பார்த்தோம்னா சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, இந்த கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் மட்டும்தான் மிகவும் தெளிவான, அதாவது வந்து எல்லாரையும் எதிர்பார்க்கக்கூடியது. ஏன் அப்படின்னா அது சில மாற்றங்களை ஏற்படுத்தி அந்த மாற்றங்களை நல்லா உணர முடியும். மற்ற பெயர்ச்சிகள் இந்த சூரியன், சந்திரன், செவ்வாய் இதனுடைய பெயர்ச்சி காலகட்டம்லாம் இப்போ சந்திரன்லாம் ஒரு 2.25 நாளுக்கு ஒரு ராசி மாறும், சூரியன் மாதத்துக்கு ஒரு முறை. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும் பொழுது அதில் வந்து பெரிய அளவு மாற்றங்களை நார்மல் வாழ்க்கையில நம்ம அனுபவிக்க முடியாது. ஆனால் நம்ம ராசி பலன்களை சந்திரன் வச்சு டெய்லி ராசி பலன் எழுதும் போதும் அக்யூரசி வரும். பட் வந்து அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பயிற்சிகள் தான். அதில் சனி பயிற்சி ஏன் சார் அதிகமாக பார்க்குறோம் அப்படின்னா, அது ஒரு ராசியில் 2.5 வருஷம் இருக்கிறதுனால அதனுடைய நன்மையோ தீமையோ நீண்ட காலம் நீடிக்குது. அதனுடைய வழி அதிகமாக இருக்கும், இல்லை அதனால் வரக்கூடிய நன்மைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் இந்த சனி பயிற்சியை மக்கள் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, திருமணம் ஆனவங்க தன்னுடைய மாமியாருக்கும், திருமணம் ஆகாதவங்க தன்னுடைய சொந்த அத்தை இருப்பாங்க, ஓகேங்களா, அவங்களுக்கும் ஒரு வெள்ளிக்கிழமையில
பட்டுப்புடவை வாங்கி கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குறது நல்லது. ஸோ ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு பட்சம் நார்மலாக ஒரு புடவை வாங்கி கொடுத்து அவங்கக்கிட்ட வெத்தலை, பாக்கு, பழம், ஸ்வீட் இந்த மாதிரிலாம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குறது நல்லது. நான் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நம்ம வந்து ஜோதிடத்தில் அவங்க நம்மளை சார்ந்து வரக்கூடியவங்களுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய பிரச்சனைகள் ஏதேனும் இருக்குது அப்படின்னாலும், இல்லை உங்களுக்கு சனிப்பெயர்ச்சியால் பிரச்சனை வருது, இல்லை வேறு ஏதேனும் பிரச்சனை அப்படின்னாலும் உங்களுக்கு தனிப்பட்ட ஆலோசனை வேணும்னா நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் ஜாதகத்தை பார்த்து உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு சரியான பரிகாரங்களும் மற்றும் உங்களுக்கு தேவையான உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை அடையிறதுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட ரத்தினங்கள் இது போன்ற ஆலோசனைகள் வேணும்னாலும் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு அனைத்தும் வகையிலையும் உங்களுக்கு நன்மைகள் செய்து தரப்படும். அதே நேரத்தில் பரிகாரங்கள், துல்லியமான பரிகாரங்கள், உங்கள் ஜாதகத்துக்கு ஒரு விஷயத்துக்காக நம்ம காண்டாக்ட் பண்ணும்போது அதுக்கான பிரச்சனை என்ன, அதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் அப்படின்றது வந்து மிகவும் அந்த பரிகாரம் துல்லியமான பரிகாரம். அதன் மூலம் உங்களுடைய பிரச்சனைகள் நிச்சயம் தீர்க்கப்படும்.